இவர் தாங்க இந்த கதையோட வேலையில்லா பட்டதாரி. அப்படின்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மாவே சொல்லுவாங்க பாருங்க. இவங்க தான் அவருடைய அம்மா, கொஞ்சம் கோவக்காரங்க. எப்படி தண்டமா உட்காந்து நாடகம் பார்த்துன்னு பேர் வந்து ஏதாவது கூட மாட ஹெல்ப் பண்ணல, அதெல்லாம் இல்லை சனி முடிச்சதுக்கு. இவன் தான் அவரோட தம்பி வேலைக்கு போய் வீட்டை பார்த்துக்கிறான். இந்த தண்டா சொன்னா தான் பந்தோ. டேய் எப்படி பத்துனுக்குது பாரு, எவ்வளோ நேரமா ஆரம்பிச்சுன்னு காது கேட்கலையா உனக்கு? கேளு நல்லா அந்த எருமைக்கு வரைக்கிற மாரி. டேய் டிவி சத்தத்தில் எதுவும் கேட்குறடா, கேட்டா வராமல் இருந்திருப்பனா? அதுக்கப்புறம் கேட்கும், அதான் இவ்வளோ சவுண்டா வச்சு நாடகம் பார்த்துனுக்குது. ஐயோ அப்பா, மா உனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுச்சா? இந்த ரோஷம் மட்டும் ஒன்று பொத்துன்னு வந்துடும். உன்ட்டு தான் பேசினாலும் முன்னு வர முடியாது. நீ என்னன்னு கேள்றா? இந்த மாரி வெட்டியா உட்காந்து ஓசிசோ சாப்பிட்றது ஒன்று வெக்கமா இல்லை? அதோட எங்கன்னா வேலைக்கு போகலாம்ல? என்னடா அப்படி பேசுற? பின்னா வீட்டு பெரிய பையன் நீ தான் எல்லாரையும் வேலைக்கு போய் பார்த்தணும். இப்போ நான் தான் பார்த்துறேன், அதான் அப்படி பேசுறேன். டேய் நீ என்னதான் வேலைக்கு போனாலும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நான் உன்னோட பெரியவன்டா, எனக்கு மரியாதை கொடு. வேலைக்கு போகாம வீட்டில் தண்டசோர் துண்டவனுக்கு எடுடா மரியாதை. மா டீ இருக்குதா? தூத போட்டு தந்துடும்பா, ஒரு 5 நிமிஷத்துல போட்டு தந்துடும்பா. மா உனக்குலாம் அறிவு இல்லை, ஒரு டீ கூட போட்டு வைக்க மாட்டியா? என்ன மாரி வேலை பார்த்தா தான் உனக்கு கஷ்டம் தெரியும். டீ போட்டு எடுத்துன்னு வா. சற்று நேரம் கழித்து, மா எனக்கு மாட்டி எத்துக்கோ. ஆ ஏய் இந்த சின்ன கிளாஸ்ல தேடி பெருசு எடுக்கிற. இது வேலைக்கு போறவனுக்கு, வேலைக்கு போகாம இருக்கிறவனுக்கு கிடையாது. போ பா டீப்பா. கீழே வச்சுட்டு போ. சரிப்பா. இங்கே பெரியவன் சின்னவன்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அந்த பணத்துக்கு தான் மரியாதை. ஒரு ஆம்பளை வேலைக்கு போகாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பான்னு இந்த கதையில் பார்க்க போகிறோம்.